கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வினாடிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் நாம் உயிரோடு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஒரு வாலிபனுடைய, ஒரு புருஷனுடைய இருதயம் ஒரு நிமிடத்துக்கு ஏறக்குறைய 75 முறை துடிக்கின்றது. இன்னும் சிறிய பாலகர்களுடைய எண்ணிக்கைக்கு நாம் போவோம் என்று சொன்னால், சிறிய பாலகர்களுடைய இருதயம் ஏறக்குறைய 200 முறை ஒரு நிமிடத்துக்கு துடிக்கின்றது. சிஸ்டோல் டயஸ்டோல் என்று சொல்கிறார். அதாவது அந்த இருதயம் இரத்தத்தை அனுப்புகிற, அதை பம்பிங் செய்கிற காரியம். இந்த ஒவ்வொரு வினாடிகளிலும் நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, மகா பெரிய தயவு என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் உயிரோடு இருப்பது, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி தெய்வம் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கூட்டி கொடுத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு வேத தியானத்துக்காக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life என்று சொல்லி, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். God so loved the world. இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் என்று சொன்னார். அளவில்லாமல் நேசித்தார். கடந்து போகட்டும். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், விசுவாசம். அவர் பேரிலே விசுவாசம் கொண்டு தம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து அவரை விசுவாசிக்கிறவன், அவரை நம்புகிறவன் ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, அவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறவன் நித்திய ஜீவனை அடையும்படி என்று சொல்லி. நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். லாஸ்டிங் லைஃப். ஆமென். எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லுகிறது வேதம்? நித்திய ஜீவன். ஜீவன் என்பது நாம் வாழ்கின்ற உயிர், நாம் வாழ்கின்ற நாட்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள் தான் ஜீவன் என்று இந்த பூமியில் நாம் சொல்லுகிற வழக்கம் நமக்கு உண்டு. ஜீவன் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசு நாட்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லி 90ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் அது 80 இருக்கிறது என்று சொல்லி. ஆயுசு நாட்கள் தான் ஜீவன். ஆனால் வேதம் சொல்கிறது நித்திய ஜீவன் என்று சொல்லி. நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆயுசு நாட்கள், இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை ஆண்டுகளாய் வாழப்போகிறோம் என்பது தான் ஜீவன். நித்திய ஜீவன் என்பது மரித்து போகாமல் இருப்பது தான் நித்திய ஜீவன். மரணமே வராமல் இருப்பது தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்து போகாமல் என்றென்றைக்கும் கணக்கில்லாமல் வருடங்கள், அது ஒருவேளை 100 வருடங்கள், 1000 வருடங்கள், 10,000 வருடங்களாய் இருக்கலாம். அந்த வருடங்களாய் மரிக்காமல் இருப்பது தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒருவனாகிலும்
கெட்டு போகாமல். கெட்டு போவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கெட்டு போவது என்று சொன்னால் நரகத்துக்கு போவது. நம்முடைய பாவத்துக்கும் நாம் செய்த அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் அருவருப்பான அசுத்தமான காரியங்களுக்கும் தண்டனை சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு போவது தான் அழிந்து போகிறது. அழிந்து போகாத ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்படியே அவருடைய படைப்புகளை ஒவ்வொரு நாளாய் 6 நாட்கள் வரைக்கும் கர்த்தர் செய்த படைப்புகளை நாம் கவனித்து பார்க்கிறோம். 6வது நாளிலே ஆண்டவர் மனுஷனை தம்முடைய சாயலிலே உருவாக்கினார். தம்மை போலவே உருவாக்கினார். அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினது நித்திய ஜீவனை அடையும்படி. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், 10,000 வருடங்கள் ஆதாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில மரணம் இல்லாத நித்தியமாய் வருடங்களாய் அவன் நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆதாமை உருவாக்கினார் ஆண்டவர். ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. இந்த கனியை நீ புசித்தால் நீ செத்தே சாவா என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் ஆதாம் நித்திய மனுஷனாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட, ஆண்டுடைய உயிரை ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் ஆண்டுடைய கட்டளை அவன் மீறி கடந்து போகும்போது அவன் பாவம் செய்தான். ஆனபடியால் தான் அவருடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னால் அவன் செத்தே சாவாய் என்று சொன்ன அந்த கனியை அவன் புசித்தபடியால் 930 ஆண்டுகள் அவன் வாழ்ந்து வந்தான். அதோடு ஆதாமுடைய வாழ்க்கை முடிவு பெறுகின்றது. ஆனால் இந்த இடத்தில் வேதம் சொல்கிறது 16ஆம் வசனத்தில் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு விசுவாசம். அவரை விசுவாசிக்கிற ஒருவனாகிலும் கெட்டு போகாமல். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன் ஒரு காலம் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். வேதம் சொல்கிறது, முதலாம் ஆதாமின் மூலமாய் நியாய தீர்ப்பும் தண்டனையும் சாபமும் சிக்ஷையும் மரணம் வந்தது. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். I am the resurrection and life. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, but as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on him and on his name என்று சொல்லுங்க. எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களோ, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்தார்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். எத்தனை பேருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். எப்படி வருகிறது இந்த அதிகாரம்? எப்படி வருகிறது இந்த அதிகாரம்? வேதம் சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் வருகிற அதிகாரம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்று சொன்னால் அது விசுவாசத்தினால் வருகிற ரட்சிப்பா இருக்கிறது. விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் சொந்த பந்தங்களையும் உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார்.
அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து காணப்படாத ஒரு பட்டணம், காணப்படாத ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு அவன் கடந்து போனான். அப்படின்னு சொன்னார், ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது என்ன என்று சொன்னால், நாம் நம்புகின்ற காரியங்களுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம் என்று பார்க்கிறோம். காணப்படாதவைகள், காண்கின்றவைகள், விசிபிள் அண்ட் இன்விசிபிள். விஷுவல், விசிபிள் என்று சொன்னால் காண்கின்றவைகள், காணக்கூடியவைகள், காணாதிருக்கிற, கண்ணுக்கு தெரியாத, பார்க்க முடியாத காரியங்கள் இருக்கிறது. அதுதான் இன்விசிபிள் என்று சொல்கிறது. விசுவாசம் என்பது காணப்படுகிறவர்களுடைய காரியங்கள் அல்ல, காணப்படாதவைகளை குறித்து விசுவாசம் சொல்கிறது. விசுவாசம் என்று சொன்னால் நாம் கண்டு விசுவாசிக்கிற காரியம் அல்ல. தோமாவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், என்னை காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளுடைய நிச்சயம். It's a certainty of unseen things. அப்படின்னு சொன்னால் நாம் எந்தெந்த காரியத்தை காணுகிறோமோ, விசிபிள், எந்தெந்த காரியத்தை நாம் பார்க்கிறோமோ அதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. காணப்படாதவைகள், இன்விசிபிள், காணப்படாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இங்கே 12 வசனம் சொல்கிறது, எத்தனை பேர் அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். அப்படின்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தை நீ விசுவாசிக்கும் போது, காணக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ விசுவாசிக்கும் போது, அதை நம்பும் போது, மனதார அதை விசுவாசிக்கும் போது, ஹல்லேலூயா, உனக்கு ஒரு பதவி கிடைக்கப்படுகிறது. அந்த பதவி என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் நாம் சேரும் போது, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆகும்படி என்று வேதம் சொல்லவில்லை, பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்கிறது, which were born not of blood, nor of the will of the flesh, nor the will of man, but of God என்று சொல்கிறது. இவர்கள் எப்படி பிறந்தவர்கள் என்று சொன்னால், இரத்தத்தினால் இவர்கள் பிறந்தவர்கள் அல்ல, மாம்சத்தினால பிறந்தவர்கள் அல்ல, புருஷ சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, இவர்கள் தேவனால பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாம் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் போது அவன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனான். முதலாம் ஆதாமின் மூலமா பாவங்கள், சாபங்கள் எல்லாமே கடந்து வந்தது. அந்த முதலாம் ஆதாம் செய்த பாவத்துக்காக, அந்த முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினால முழு உலகத்தின் மேல் பாவமும் சாபமும் வந்தது. ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால முழு உலகத்தின் மேல் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி கர்த்தர் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்னும்
அதிகாரத்தை உடையவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்று சொன்னால் நாம் விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, அதே வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். எதினால் கொடுக்கிறாரு? விசுவாசத்தினால. விசுவாசம் என்பது காணப்படாதவர்களுடைய நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்கிறது. 6ஆம் வசனத்தை எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது, தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமா? It's impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமா? 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அண்டை சேருகிற எவனும், அவர் அண்டை சேருகிறவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவருடைய சமூகத்தை தேடுகிறவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் விசுவாசம். தேவனுடைய சமூகத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனம் சொல்கிறது. 7ஆம் வசனம், தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். மட்டுமல்லாமல் தேவனிடத்தில் நாம் வரும்போது, தேவனிடத்தில் நாம் சேரும் போது நமக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார் என்பதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவனை விசுவாசித்த அந்த விசுவாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கை, வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட நமக்கு நீதி, பரிசுத்தம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது சொன்னா, நம்முடைய சொந்த பரிசுத்தமான நம்முடைய நடத்தைகளால் அல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்பதற்காக அல்ல. நமக்கு நீதி கிடைப்பது, பரிசுத்தம் கிடைப்பது எப்படின்னு சொன்னால் விசுவாசத்தின் மூலமாகத்தான். தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், முழு அதிகாரத்தில் விசுவாசிகளுடைய ஒரு பட்டி இருக்கிறது. அந்த விசுவாசிகள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள்? விசுவாசத்தினால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். விசுவாசத்தினால் சிங்கங்களை கிழித்தார்கள். விசுவாசத்தினால் பலவீனங்கள் பராக்கிரமமாய் மாறி போனது. விசுவாசத்தினால் மரித்து போன பிள்ளைகளை, மரித்து போனவர்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அவர் மேல் விசுவாசம் எத்தனை பேர் வைத்தார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியம். இந்த விசுவாசத்தை குறித்து நாம் தியானம் செய்ய வேண்டும். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களில் அவர் பெரிய அற்புதங்களை செய்து வந்தார். அப்பொழுது அவர் அற்புதத்தை செய்யும் போது அந்த மனிதனை, அந்த மனுஷிகளை ஆண்டவர் அழைத்து என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது, என்னுடைய வல்லமையால் நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய், போ, என்னால் இந்த சுகத்தை என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. இந்த ஸ்திரியை பார்த்து, கானானின் ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்ற, ஸ்திரியை உன் விசுவாசம் பெரியது. 100க்கு அதிபதியை பார்த்து அவர் சொல்லுகிறார், எந்த விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே பார்க்கவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆண்டவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? ஒரே ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் கடைசியாக இந்த என்னுடைய பிரசங்கத்தை முடித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். நம்முடைய வீட்டுக்கு கடந்த, அதாவது
கடந்து வருகிற சப்ளை ஆகிற வருகின்ற மின்சாரம். இந்த மின்சாரம் பவர், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட் எப்படி வருகிறது என்று சொன்னால், எப்படி வருகிறது? அந்த தெர்மல் ஸ்டேஷன் அந்த கரண்டை, எலக்ட்ரிசிட்டியை ஃபார்ம் பண்ற அந்த இடத்துல பவர் ஸ்டேஷன்ல இருந்து பவரை உருவாக்குறார்கள். அந்த பவர் எங்க வருகிறது? நம்முடைய வீட்டுக்கு வருகிறது. நம்முடைய வீட்டிலே நாம் பார்க்கிறோம், பிளக் இருக்கிறது. பிளக், அந்த பிளக்ல என்ன பண்றோம்? நம்ம டிவி போடுகிறோம், ஃப்ரிட்ஜ் போடுகிறோம், மிக்ஸி போடுகிறோம், வாஷிங் மிஷின் போடுகிறோம், குக்கர் போடுகிறோம். எல்லாவற்றையும் அந்த பிளக்ல போடுகிறோம். அந்த 2 பிளக்ல என்ன இருக்கிறது? 2 விதமான வயர்கள் இருக்கிறது. இந்த 2 வயர் தான் நம்ம வீட்டுக்கு வருகிறது. அதுல ஒரு வயர் பேர் தான் ஃபேஸ், இன்னொரு வயர் பேர் நியூட்ரல். ஃபேஸ் என்று சொன்னால் அது பவர் வருகிற, மின்சாரம் வருகிற, பவர் வருகிற லைன், அது அந்த வயர், அந்த கம்பி. அடுத்து நியூட்ரல் என்று அழைக்கப்படுகிற ஒரு கம்பி. நியூட்ரல் என்று சொன்னால் ஜீரோ என்ற அர்த்தம். நியூட்ரல் என்று சொன்னால் அதுக்கு ஒண்ணுமே இல்லை, சூன்யம் என்ற அர்த்தம். அப்போ ஒரு பவர் வருகிறது, அதோட ஒரு நியூட்ரல் வருகிறது. இந்த பவர் நம்முடைய வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, பவர் இருந்தா பரவாயில்ல, நியூட்ரல் தேவையா நமக்கு? ஒரே பவர் வருகிறது. ஒருவேளை பவர் வருகிறது 220 வோல்ட்ஸ் வரலாம், இல்ல 440 வோல்ட்ஸ் வரலாம், இல்ல 25,000 வோல்ட்ஸ் வரலாம். ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ஒரு 1000 வோல்ட்ஸ் வரலாம் வச்சுக்கோங்க. இந்த 1000 வோல்ட்ஸ் வருகிற இந்த பவர் லைன், ஒரே சிங்கிள் லைன் கொடுத்தா வீட்டுல மோட்டர் வேலை செய்யாது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது, மிக்ஸி வேலை செய்யாது. பவர் தானே வேணும். ஒரே ஒரு பவர் லைன் ஃபேஸ் கொடுத்தா நமக்கு வீட்டுக்கு ஒரு பொருளும் வேலை செய்யாது, ஒரு எந்திரமும் வேலை செய்யாது, எந்த ஒரு மெஷினும் வேலை செய்யாது. அதாவது ஃபேஸ கொடுத்தா வேலை செய்யாது. அதோட நியூட்ரல் என்று சொல்கிற, ஜீரோ என்று அழைக்கப்படுகிற, பூஜ்ஜியம் என்று, சூன்யம் என்று அழைக்கப்படுகிற அந்த நியூட்ரல் கனெக்ட் ஆகும் போது தான் அத்தனை பவரும் நம்முடைய வீட்டுக்கு வருகிறது. தேவ பிள்ளைகளே, இது என்ன சொல்கிறது? அவனுடைய வல்லமை எவ்வளவோ பெரிய வல்லமை, அவனுடைய மகிமை எவ்வளவோ பெரிய மகிமை. அந்த மகிமை நம்முடைய உடலிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் கிரியை செய்ய முடியாது. அது வல்லமை தான். தேவனுடைய வல்லமை நம்மதில் கிரியேட் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதோடு சேர்ந்து இருக்கிற நியூட்ரல் என்று சொல்கிற விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. இந்த 25,000, 20,000 இல்லை 220 வோல்ட்ஸ் வீட்டுக்கு வர அந்த எலக்ட்ரிசிட்டியை, அதுக்கு பவர் கொடுக்கிறது நியூட்ரல். தேவ பிள்ளைகளே, நியூட்ரல் என்பது விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையோடு செயல்படும் போது தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், மகிமையான காரியங்கள் நடக்கிறது. விசுவாசம் ஒன்றுமில்லாதது தான். ஆனால் தேவன் மேல் அந்த விசுவாசத்தை செலுத்தும் போது ஆண்டு இந்த காரியத்தை எனக்கு செய்வார். மரித்து போயிருக்கிற தருவாயிலிருந்து தேவன் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். இந்த பிசாசிலிருந்து, இந்த மாந்திரிகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு டாக்டர்கள் என்னை கைவிட்டிருந்தாலும் இந்த ஆண்டவர் என்னை கைவிடாமல் என்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்ற அந்த நியூட்ரல், இந்த விசுவாசம் சேரும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதுதான் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் சொல்கிற, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, உன் ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே காணவில்லை என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய நாமத்தின் பேர் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் யாவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, விசுவாசத்தின் துவக்கமும் விசுவாசத்தின் முடிவும் நீர் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோரும் ஆகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவரின் மேல் விசுவாசம் வைத்த அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகபடி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கும் எங்களுக்கும் விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தினால் நாங்கள் நீதிமான்களாய் மாறும்படி, உடைய விசுவாசத்தினால் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் விசுவாசத்தை நீங்கள் தூண்டும்படி, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி, எங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே வளரும்படி, எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும்படி
கொடுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விசுவாசத்தை தந்து விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்களாய் மாறும்படி தயவை கிருபையை நீர் எனக்கும் எங்களுக்கும் கட்டளிடபடி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் விரைவில் நாம் சந்திப்போம். அன்பின் சகோதரன் பாஸ்டர் உதயகுமார். பிரைஸ் தி லார்ட்.